In my point of view, 2025 தமிழ் சினிமாவில் ரிலீஸ் ஆன மஸ்ட் வாட்ச் மூவிஸ் என்னன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். 10th பிளேஸில் 11. இது ஒரு ரிவெஞ்ச் பேஸ்ட் த்ரில்லர் மூவி, ரியல் லைஃப் ட்வின்ஸ் வச்சு எடுத்திருப்பாங்க. 9th பிளேஸில் DNA. அதர்வா நடித்த இந்த படம் ஒரு சைல்ட் கிட்னாப்பிங் பேஸ்ட் த்ரில்லர் மூவி. 8th பிளேஸில் வீரதீர சூரன். சியான் விக்ரமோட கம்பேக் மூவியான இது ஒரு ரிவெஞ்ச் பேஸ்ட் ட்ராமா ஸ்டோரி. 7th பிளேஸில் குடும்பஸ்தன். இது ஒரு ஹிலேரியஸ் டேக் ஆன் மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ் ஃபேஸ் பண்ணுற டே டு டே சேலஞ்சஸ். 6th பிளேஸில் மாரிசன். இது ஒரு த்ரில்லர் மூவி. ஃபாஃபா அண்ட் வடிவேலுவோட பர்ஃபார்மன்ஸஸ்க்காகவே இந்த படம் பார்க்கலாம். 5th பிளேஸில் டிராகன். ஓமை கடவுளே மூவி டைரக்டர் அஸ்வத் மாரிமுத்து பிரதீப் ரங்கநாதனுடைய ஸ்ட்ரென்த்ஸான டைமிங் காமெடி அண்ட் பாடி லாங்குவேஜ் வச்சு சொசைட்டிக்கு ஒரு சூப்பரான மெசேஜ் சொல்லியிருப்பாரு. அண்ட் இந்த படம் கமர்ஷியலாகவும் பெரிய சக்ஸஸ் ஆச்சு. 4th பிளேஸில் காந்தா. ஒரு சூப்பர் ஸ்டார் இமேஜில் இருக்க ஹீரோக்கும் ஒரு டைரக்டருக்கும் இருக்கிற கான்ஃப்ளிக்ஸை பற்றின கதை தான் இது. டிக்யூ அண்ட் சமுத்திரக்கனியோட பர்ஃபார்மன்ஸஸ் வேறு லெவலில் இருக்கும். 3rd பிளேஸில் சிறை. 2025 கடைசியில் ரிலீஸ் ஆயிருந்தாலும் இந்த படம் டாப் 3ல இருக்கிறதுக்கான ரீசன் இதோட ஸ்டோரி லைன் அண்ட் மெயின் கேரக்டர்ஸோட பர்ஃபார்மன்ஸஸ். இன்டர் ரிலீஜன் மேரேஜஸ் அண்ட் அதை சுற்றி நடக்கிற ஸ்ட்ரகிள்ஸ் பற்றின படம் தான் இது. 2nd பிளேஸில் பைசன். டைரக்டர் மாரி செல்வராஜுடைய ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம்ஸ்னே சொல்லலாம். மனத்தி கணேசனோட பயோபிக்கான இதில் துருவ் விக்ரம் ஒரு கபடி பிளேயராக ரொம்ப ரியலாகவே நடிச்சிருப்பார். அதில் அவரை சுற்றி நடக்கிற இன்டர்னல் பாலிட்டிக்ஸ் அண்ட் ஸ்ட்ரகிள்ஸை கடந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டேஜுக்கு எப்படி போனார் அப்படின்றது தான் இந்த படத்தோட கதை. அண்ட் இந்த படம் கமர்ஷியலாகவே ஒரு பெரிய ஹிட் ஆச்சு. அண்ட் திஸ் இஸ் மை பர்சனல் ஃபேவரட் இன் திஸ் லிஸ்ட். இந்த லிஸ்ட்டில் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கிற படம் டூரிஸ்ட் ஃபேமிலி. ஹீரோ அவருடைய ஃபேமிலியை ஸ்ரீலங்காவிலேருந்து இல்லீகலாக தமிழ்நாட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுவார். அதுக்கப்புறம் அந்த ஃபேமிலிக்குள்ளே நடக்கிற ஃபன்னான விஷயங்களும் அந்த ஃபேமிலியை சுற்றி நடக்கிற ஸ்ட்ரகிள்ஸையும் சேலஞ்சஸையும் எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்றது தான் இந்த படத்தோட கதை. இது ஒரு ஃபீல் குட் ஃபிலிம். என்னதான் லோ பட்ஜெட்டில் எடுத்திருந்தாலும் இது ஒரு கமர்ஷியலி சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிம். ஃபார் மோர் கண்டென்ட்ஸ் லைக் திஸ் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். Cheers.